குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மனிதன் என்பவனுடைய மறுபக்கத்தை எல்லாருமே ஆராய எல்லாரும் முற்படும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பக்கம்தான் இந்த உலகத்திற்கே பறைசாற்றப்படுதுங்க. ஒரு மாவீரனாகிய அலெக்சாண்டர் ஆகட்டும், இல்லை நெப்போலியனாக கூட ஆகட்டுங்க, அவங்களுடைய மறுபக்கம் எதுன்னு எல்லாரும் மாவீரன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மறுபக்கத்தில் எதுன்னு தெரிஞ்சால் எல்லோருமே அவங்களுடைய வாழ்க்கையின் படலம் மிகவும் முற்றும் துறந்த விஷயத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையின் விரக்தி தாங்க அவங்களுடைய முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்றைய காலகட்டத்திலிருந்து முற்கட்ட காலங்கள் வரையில் யாரெல்லாம் தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிற விஷயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பல ராஜ்யங்களையும் இந்த நாடுகளில் பல இடங்களையும் வென்றிருக்கலாங்க. ஆனால் வெல்ல வேண்டிய இடத்துல எது அவங்களுடைய தோல்வியாக இருந்ததோ அந்த தோல்வியில் அவர்கள் கண்ட பலன் எதுனா தன்னை வெல்வது தான் மிகப்பெரிய போராட்டங்கிறத அவங்களாம் மறந்தே போயிட்டாங்க. இதை ஹிட்லர்னு ஒருத்தர் எடுத்துக்கலாங்க. அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஏன் ஜெர்மானியத்தையே சர்வாதிகாரம் அப்படின்ற வார்த்தையில் கூட சொல்லி ஆட்சி புரிஞ்ச அவருடைய ஆட்சி முறையில் கூட தன்னுடைய வாழ்க்கையை கடைசி காலகட்டத்தில் எப்படி வாழணுங்கிற ஒரு விஷயத்திலிருந்து முற்போக்கான சிந்தனையிலிருந்து தன்னுடைய ஆளக்கூடிய சக்தி இல்லாததால் தானும் தனக்குள் இருக்கிற சக்தியையும் மறந்து தானே தற்கொலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுப்பாவில் மாட்டிக்கிட்டாருங்க. இன்றைய நாள்காட்டில் எல்லோருமே தனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தி ஒன்று தன்னை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களுள் இருந்து உங்களை வெளிப்பட அது ஆசைப்படுகின்றதெனில் அதில் நீங்கள் மீண்டும் மருவியும் தருவியும் வந்தால் உங்களை அது மீண்டும் மீண்டும் புது பிறவி எடுக்க வைக்குங்க. அதே தருணத்தில் உங்களை உணராமல் நீங்கள் ஒவ்வொரு சோடிகள்லையும் இந்த உலக வாழ்க்கையின் பின்னே பயணிச்சிங்கன்னா அதுவே உங்களின் தற்கொலைக்கும் தன்னின் இறப்பிற்கும் காரணமாக அமையுதுங்க. இன்றைய நாளில் பல பேர் இந்த இறப்பின் தற்கொலை செய்துக்கிறதுக்கும் பிறப்பின் வாழ்க்கையை உணராமல் இருக்கிறதுக்கும் இது மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க. உள்ளம் கழிந்த யாரெல்லாம் தனக்குள் இருக்கிற மாபெரும் சக்தியான தன்னை உணர்த்தும் ஒருவரை முழுமையாய் உணர்ந்தால் போதும், அவர்களின் வாழ்க்கையும் சரி மிகவும் நிசப்தமான ஒரு பேரன்பத்தை காணலாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.